Hi viewers, இது தீஷா பவர்டெக்கோட LED பல்ப். இது வந்து 9 watts LED பல்ப். இதோட கலர் பாத்தீங்கன்னா டே லைட். இதோட லைஃப் ஹார் வந்து 40,000 ஹார். நார்மல் பல்ப் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பல்ப் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இப்போ கரண்ட்டும் கம்மியா எடுக்கும். 2 years வாரண்டி இருக்கு. ப்ரோமோ கார்டும் இருக்கு. அந்த கோடை வந்து நீங்க யூஸ் பண்ணி ஆஃபரோட இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை பர்ச்சேஸ் பண்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். Hi viewers, welcome to YuvaTamilTech channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளெண்டரோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பிளெண்டரை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 ஹூக்ஸ் இருக்கு. அப்புறம் பிளெண்ட் பண்ணுறதுக்காக 2 பிளெண்டர், அப்புறமேட்டு இந்த மிக்சர். ஸோ இதுதான் உள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த பிளெண்டரோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட். இதை வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். இது வந்து 590 நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து 7 ஸ்பீட் மோட் கொடுத்துருக்காங்க. இங்கே இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நாம் வச்சுக்கிறது தான். அப்புறம் வந்து இங்கே ஹோல்ஸ் வந்து உள்ள ஹீட் ஆகிற ஏர் வந்து வெளியே எமிட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 220 to 240 வோல்ட் இருக்குது. அப்புறம் 50 to 60 ஹெட்ஸ், அப்புறம் 180 வாட் இந்த ஹேண்ட் மிக்சர். இந்த பிளெண்டர் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேக்குக்கு போடுற அந்த க்ரீமை வந்து பீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அப்புறம் பொட்டேட்டோஸை வந்து மேஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அப்புறம் எக்ஸை வந்து பீட் பண்ணுறதுக்காகவும் இந்த பிளெண்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இந்த ஹூக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு கலக்கிறதுக்காக, மாவு பிசைகிறதுக்காக வந்து இந்த ஹூக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குக்கீஸ்க்கு ஆகட்டும், அப்புறம் கேக்ஸ் ஆகட்டும், எதுக்காக இருந்தாலும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது உடனே வந்து ஹை ஸ்பீடில் வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீடு, அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லைன்னா அது வந்து டேமேஜ் ஆகிடும். நீங்கள் இந்த ஹூக்ஸை மட்டும்தான் வாஷ் பண்ணணும். இதை வந்து வாஷ் பண்ணக்கூடாது. இதை வந்து வாஷ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க மோட்டார் வந்து டேமேஜ் ஆகிடும். இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பிளெண்டரை வந்து எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கேவே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃபிட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து விப்பிங் க்ரீமை வந்து இந்த பிளெண்டரால் எப்படி பீட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்காக விப்பிங் க்ரீமும் பாலும் வச்சுருக்கோம். அந்த பாலை வந்து 1 hour ஃப்ரீசரில் வச்சு நம்ம சில் பண்ணணும். ஸோ 1 hour முடிஞ்சிடுச்சு, வெளியே எடுத்து சில் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணலாம் பீட்டரை வச்சு. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் அந்த பீட்டரை வச்சு நம்ம 5 minutes வரைக்கும் தான் பீட் பண்ணணும். 5 minutesக்கு மேலே வந்து போச்சுன்னா ரொம்ப ஹீட் ஆகிடும். நீங்கள் வந்து நடுவில் பிரேக் எடுத்து கூட அப்புறமா பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம 5 minutes மட்டும்தான் அதை வந்து பீட் பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படி பீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பால் எடுத்து அந்த விப்பிங் க்ரீமில் வந்து நம்ம ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக ஊற்றி பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பீட் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்பீட் வந்து 1ல் வச்சுக்கிறோம். ஸோ ரொம்ப நல்லாவே பீட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரீம் வந்து ஹார்டாக ஆரம்பிக்குது. ஸோ போக போக உங்களுக்கு வந்து ஸ்பீட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விஷயம். ஆனால் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஓவராக இன்க்ரீஸ் பண்ணி வைக்கக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 2 3 அப்படி தான் ஸ்லோவாக தான் போகணும். ஸோ இப்போ வந்து க்ரீம் வந்துருச்சு. நல்லாவே ஃப்ளஃபியாகவும் நல்லாவும் க்ரீம் வருது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட பீட் பண்ணலாம்.
ஸோ இந்த பிளெண்டர் வந்து உங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளெண்டரை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், பர்ச்சேஸ் லிங்க்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.